ஹாய் ஆல், எல்லாரோட டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் வந்து எப்படி போயிட்டுருக்கு? டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு தான் வந்து ஒரு மார்க்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து கண்டிப்பாக தெரியும். அதுவும் வந்து முக்கியமாக ஒரு மார்க்கில் வந்து ஜாபை வந்து விட்டுருப்பாங்க, இல்லைனா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் அந்த ஒரு மார்க்கோட வந்து இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டிப்பாக தெரியும். அதுக்காக தான் நான் மெயினாக வந்து இந்த அவுட் சோர்ஸ் டாபிக் வந்து நான் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து இது ஜஸ்ட் ஒரே ஒரு பேஜ் தான். ஆனால் இதுலேருந்து வந்து கண்டிப்பாக ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி வந்து நான் வந்து திருக்குறள் ரிலேட்டடாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கிறது பாருங்கள். திருக்குறள் வந்து எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னு. இதுவும் வந்து ஒரு திருக்குறளுக்கான ஒரு அவுட் சோர்ஸ் தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த திருக்குறள் திருவள்ளுவர் ரிலேட்டடாக வந்து ரீசெண்டாக வந்து நிறைய பேர் புக்ஸ் எழுதியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த புக்ஸ் தான் வந்து இந்த புக்கு இது யார் எழுதுனா அப்படின்னு ஒரு இதை தான் வந்து நான் ரொம்ப அனலைசிஸ் பண்ணி நிறைய இதெல்லாம் பார்த்து நான் எழுதி வச்சிருக்கேன். பட் வந்து நீங்கள் வந்து அப்படி கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. இந்த வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இல்லைனா வந்து நான் இதை பிடிஎஃபாக கீழே கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இதில் இருந்து வந்து ஒரு கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணாமல் இதை வந்து கண்டிப்பாக படிச்சிருங்க. கண்டிப்பாக வந்து இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து திருக்குறளும் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. கொடுத்துருக்க 20 அதிகாரத்தையும் கண்டிப்பாக படிச்சிருங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு 4 மார்க்ஸ் வரும். அண்ட் மோர் வீடியோஸ்க்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். பாய்.